கோயிலுக்குள்ளேயே கோயில் பூசாரி குழந்தைகள் கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா சொல்லி பொதுமக்கள் கோயிலை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 70 வயதான பூசாரி குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்து கோயிலுக்குள்ள போய் பதுங்கிக்கிட்டதா கூறப்படுது. உச்சக்கட்ட கோபத்துக்குள்ளாகி இருக்காங்க குழந்தைகளுடைய உறவினர்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பகவதி அம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல 70 வயதான திலகர் அப்படின்றவரு பூசாரியா பணியாற்றிட்டு வராரு. இந்த நிலையில தான் கோயிலுக்கு வெளியில குழந்தைகள் விளையாடிட்டு இருந்ததா கூறப்படக்கூடிய நிலையில தான் அந்த குழந்தைகளை பூசாரி திலகர் கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போனதா கூறப்படுது. குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுத்து கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு பூசாரி பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா கூறப்படுது. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்த சிறுமி தன்னுடைய பெற்றோர்கிட்ட நடந்ததை சொன்னதாகவும் அதை தொடர்ந்து ஆத்திரமடைஞ்ச ஊர் மக்கள் மற்றும் குழந்தைகளுடைய உறவினர்கள் கோயிலை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் வரத பார்த்து பயந்து போன பூசாரி கோயிலுக்குள்ள போயிட்டு கோயில் கதவை அடைச்சு பதுங்கிக்கிட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் பெரியகுளம் வடகரை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து கோயிலுக்குள்ள பதுங்கி இருந்த பூசாரிய காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் பூசாரி திலகர் மேல போக்சோ வழக்கு பதியப்பட்டு நீதிமன்ற காவல்ல 15 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. கோயில் பூசாரியே குழந்தைகள் கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா கூறப்படக்கூடிய சம்பவம் பெரியகுளம் வட்டாரத்துல பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. சொல்லுங்க, என்ன வேணும்? தண்ணி பிரச்சனை. நம்ம வீட்டுக்கு மட்டும் தண்ணி இல்லையா, இல்ல ஊருக்கே இல்லையா? நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க அடுத்து தண்ணி கொடுத்துருவோம். இங்கே சமைச்சதுங்களாமா? மாவட்ட ஆட்சியரா பொறுப்பேற்ற ஒரு மாசத்திலேயே தன்னுடைய எளிமையான செயலால மக்களை கவர்ந்திருக்காங்க. செருப்பு போட்டாதான் உங்ககிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சரிக்கு சமமா நடந்துக்கிற இந்த ஆட்சியருடைய செயல் பலரையுமே கவர்ந்திருக்கு. அரசு பணிகளை கண்ணும் கருத்துமா கவனிக்கக்கூடிய இந்த பிரியங்கா பங்கஜம் யார்? செருப்பு போடுங்க, செருப்பு போடுங்க, போடுங்க, அப்படியே போடுங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? தண்ணி பிரச்சனை. நம்ம வீட்டுக்கு மட்டும் தண்ணி இல்லையா, இல்ல ஊருக்கே இல்லையா? தஞ்சை மாவட்டம் ஆட்சியரா பிரியங்கா பங்கஜம் அப்படின்றவங்க கடந்த ஜூலை மாசம் 22ஆம் தேதி பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க தன்னுடைய எளிமையான செயலால பலரையுமே கவர்ந்துட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்க